ஓசூர் அருகே சாலை தடுப்பில் கனரக லாரி மோதி ஏற்பட்ட விபத்தால் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கார்முகில். விவரங்கள். சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை சுமார் 5க்கும் மேற்பட்ட பகுதிகளில் மேம்பாலம் பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கோபச்சந்திரம் என்ற பகுதியில் தான் அதிக அளவில் இந்த விபத்துகள் நடைபெறுகிறது. அதாவது கோபச்சந்திரம் பகுதியில் குறுகிய சாலை இருப்பதால் இருபுறங்களில் சர்வீஸ் சாலையிலே வாகனங்களை இயக்கி வருகின்றனர். இந்த நிலையில் தான் கடந்த வாரங்களில் கூட அடிக்கடி விபத்து ஏற்பட்டு அந்த பகுதியில் 2 கார்கள் லாரிக்கு அடியில் சிக்கிக்கொண்டு விபத்து ஏற்பட்டது. அப்போதும் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அதே போல் தான் இன்றும் ஓசூர் கிருஷ்ணகிரி நோக்கி சென்ற கனரக லாரி ஒன்று மேம்பாலம் அங்கு அதாவது புதியதாக போடப்பட்டுள்ள மேம்பாலத்தின் மீது ஏறி நின்று அங்கு பழுதானது. இதனால் அந்த மோதி விபத்துக்குள்ளானது. இதன் காரணமாக அந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்கள் கடுமையாக போக்குவரத்து தடைப்பட்டது. இதனால் வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அந்த தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நெரிசல் ஏற்பட்டு ஊர்ந்து செல்லக்கூடிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதை உடனடியாக போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தற்போது வாகன போக்குவரத்து சீர் செய்து வருகின்றனர். தொடரும் இந்த தொடரும் இந்த விபத்துகள் விரைந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களினுடைய அதாவது வாகன ஓட்டிகளுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. அதே சமயம் ஓசூர் பகுதியில் உள்ள மேம்பாலம் பணிகளும் தற்போது சீரமைத்து வருவதால் அந்த பகுதியிலும் பணிகள் மந்தமாக நடைபெற்று வருவதால் இதன் காரணமாகவே அடிக்கடி வாகன நெரிசல் ஏற்பட்டு வருகிறது என்று சொல்லலாம். விவரங்களுக்கு நன்றி கார்முகில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.